எழுச்சியோடு இங்கே இளைஞர்கள் வருகிறார்கள். அதற்கு காரணம் இந்த இயக்கத்திலே பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே எந்த போட்டியும் இல்லாமல் ஒரு ஜனநாயகம் இருக்குது. யார் உழைச்சாலும் நாங்கள் மேலே தூக்குவோம், எல்லாருக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். இன்றைக்கி நாம் தமிழர் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது. இந்த இளைஞர்கள் தவறான தலைமையை தேர்ந்தெடுத்து ஓடிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் சேஞ்ச் கொண்டு வந்ததே அதிமுக தான். உன்னை படிக்க வச்சது அதிமுக, உன்னை ஸ்கூலுக்கு ஃப்ரீயாக பஸ் பாஸ் கொடுத்து பஸ்ஸில் போக வச்சு அதிமுக, உனக்கு லேப்டாப் கொடுத்து அதிமுக, செருப்பு கொடுத்தது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், சத்துணவு கொடுத்தது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், காலேஜ் கட்டினது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், மெடிக்கல் காலேஜில் நீ போய் படிக்கிறதுக்கு 7.5 கொடுத்தது எடப்பா. இப்படி உனக்கு தேவையான அத்தனையும் அதிமுக செஞ்சிருக்கு. ஆனால் நீ மாற்றம் வேணும்னு சொல்லி போற கேட்குறாரு. அண்ணன் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளை வரவழைச்சு சத்தம் இல்லாமல் கேட்குறாரு. அப்போ சொல்கிறான், சார் பியூசி காலேஜ் கம்மியாக இருக்குது சார், 10th வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, பியூசி காலேஜ் இல்லை, இளைஞர்கள் படிக்க முடியல சார், பியூசி காலேஜில் போய் பண்ண முடியல. அப்போ 10th ட்ராப் ஆகிறான். பியூசிக்கு 80,000 பேர் தான் போகிறான் தமிழ்நாட்டில் இருந்து. பார்த்தார் முதலமைச்சர், எதுக்கு இது பியூசி, அதே 10வது ஸ்கூலில் 2 கட்டடத்தை சேர்த்துக்கிட்டு அங்கேயே +1 +2 கொண்டு வா, அங்கேயே கல்வியை முடிச்சுட்டு போங்கிறார். எத்தனை பேர் எழுதுனா +2 எக்ஸாம் அடுத்த தடவை? பாதுகாப்பு இருக்கா பெண்களுக்கு? இருக்காது. அப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு ஸ்கூட்டி 25,000 மானியத்தில். பட் சேஃப்டி, விமன் சேஃப்டி இம்பார்ட்டன்ட். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு பிள்ளை படிக்க போனால் விமன் சேஃப்டி இம்பார்ட்டன்ட். அப்போ பிங்க் பேட்ரோல், பெண்கள் காவல் நிலையம், இதில் காவலன்னு ஒரு ஆப் வேறு. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ காவலன் ஆப்னு ஒன்று இருந்ததே மறைச்சிட்டார் ஸ்டாலின் அவர். புதுசாக பேஜை மட்டும் மாற்றி வேற பேர் வச்சு இப்போ ஒப்பேத்திட்டு இருக்காரு. சங்கரன் கோயிலில் ஒரு வார்டினுடைய பாசறை துணைத் தலைவர் ராஜலட்சுமி. சங்கரன் கோயிலில் வார்டுன்னா அதுக்கும் கீழே அந்த அம்மா 8 வருஷம் பாசறை இதனுடைய செயலாளராக இருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போடுறாங்க 8 ஆண்டுகளுக்கு முன்பு. 2016 அதே ராஜலட்சுமி என்ற சகோதரி, ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த சகோதரி, அம்மாவினுடைய கேபினெட்ல மினிஸ்டர். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவினை நம்முடைய நாளை நமது டிஜிட்டல் தொலைக்காட்சி ஒரு வித்தியாசமான முறையில் அடுத்த தலைமுறைக்கு அதிமுகவை படம் போட்டு காட்டுகின்ற ஒரு நல்ல பணியை கருத்தரங்கமாக இங்கே உருவாக்கம் செய்து இங்கே கற்றுத்தேர்ந்த நல்லறிஞர்கள் பலரையும் அழைத்து இன்றைக்கு திசை மாறி போயிருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம், அரசியல் என்றால் என்ன என்ற புரிதல் இல்லாத இளைஞர்கள், அரசியல் தன் வாழ்க்கைக்கு எவ்வளவு அடிப்படை என்பதை அறிந்திராத, சினிமாவுக்கு பின்னால், சோஷியல் மீடியாவுக்கு பின்னால், செல்ஃபோனுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிற பல்வேறு இளைஞர்களுக்கு இந்த அதிமுக எத்தனை மிகப்பெரிய அடித்தளத்தை, அவர்களுக்கு வாழ்வுக்கு தேவையான அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லுகிற ஒரு வாய்ப்பை, ஒரு மேடையை இன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது. சகோதரர் கல்யாணசுந்தரம் அவர்களும் நானும் இதை பல்வேறு தருணங்களிலே பேசியிருக்கிறோம். ஏன்னா இது போன்ற கருத்தரங்குகள் தான் அடுத்த தலைமுறைக்கு அரசியலை எடுத்துச் சொல்லும். குறிப்பாக பல புரட்சிகளை செய்திருக்கிற அதிமுகவையும் அதன் தலைமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆளுமைகள் எல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் செல்லும் என்ற அடிப்படையில் இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கிறேன். சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்விலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பல கருப்பையா அவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்று மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் அன்பிற்கினிய ஐயா ஷேக் தாவூத் அவர்களையும், பேராயர் மேஷாக் ராஜா அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவரையும், என்னுடைய இனிய நண்பர் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், இளைஞர்களுக்கு அதிமுகவிலே மிகச்சிறப்பான வாய்ப்புகள், திறமைக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் என்பதற்கு உதாரணமாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய நமதம்மாவினுடைய ஆசிரியர் அன்பு சகோதரர் கல்யாணசுந்தரம் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தொகுப்பாளர் உள்ளிட்ட நம்முடைய நாளை நமது டிஜிட்டல் மீடியாவினுடைய CEO உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தலைப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வித்தியாசமான ஒரு தலைப்பு. அவர்கள் எல்லாம் மக்களாட்சி என்பது மக்களுக்கான அதிகாரம் தானா, ஒரு நல்ல தலைப்பை ஐயா அவர்கள் முடிக்கும்போது சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் கூட மக்களுக்கான அந்த அதிகாரத்தை இந்த ஆட்சியிலே பெற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதை ரொம்ப சுருக்கமாக, ஏன்னா நிறைய பேசுவாங்க, ஆனால் இன்றைக்கு காலத்தின் அருமைக்கு சுருக்கமாக பேசியிருக்கிறார். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு அண்ணா நகரிலே ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். ஸ்டாலினுடைய இந்த போலி திராவிட மாடல் ஆட்சியில் அவர் காவல்துறை இடத்துல சென்று ஒரு FIR போடுங்க, என்னுடைய குழந்தையை கற்பழித்து விட்டார் என்று சொல்லுகிறார். FIR இல்லை, இந்த ஆட்சி, இந்த மக்களாட்சி என்று சோகால்டு திராவிட மாடல் மக்களாட்சியில் இல்லை. இன்றைக்கு நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து இதை CBI விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
உண்மையான மக்களாட்சி ஸ்டாலின் நடத்துவார் என்று சொன்னால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ரொம்ப சந்தோஷம், உண்மை விரைவிலே வெளிவரும் என்று சொல்லியிருந்தால் மக்களுக்கான அதிகாரம் இங்கே மீட்கப்பட்டிருக்கிற அர்த்தம். ஆனால் இந்தியாவினுடைய மூத்த வழக்கறிஞர், அதிகம் ஃபீஸ் வாங்குற வழக்கறிஞரை பிடித்து இதை சிபிஐ விசாரிக்கக்கூடாது என்று ஒரு சிட்டிங்க்கு 1 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்போ அந்த சிறுமி, பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு எதிராக மக்களினுடைய வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் அரசு மக்களுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு உச்சநீதிமன்றம் செல்கிறது. அதுதான் ஐயா அவர்கள் விளக்கமாக சொன்னார். அப்போ இந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. அதே போல் ஐயா அவர்கள் பிரித்தாலும் அரசியல் அப்படின்னு சொன்னாங்க. கருணாநிதி அவர்கள் பிறந்ததே மக்களை பிரித்து ஆட்சியில் அமர்ந்து சுகவாசம் அடைவதற்கு தான் என்பதை மிக அழகாக சொன்னார்கள். அதிலே எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னாங்கயா, பிரியாணி சரியாக கிடைக்கிறது இல்லைங்க. தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் கருணாநிதி ரம்ஜானுக்கு சந்தோஷமாக பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களுடைய மாமாக்கள், இஸ்லாமிய சகோதரர். கிறிஸ்மஸ் ஆனால் கன்ஃபார்மாக கேக் வரும். இப்போ அதிமுக கரவேட்டியை பார்த்தா பிரியாணி வர்றதில்ல, கேக் வர்றதில்ல. காரணம் ஸ்டாலின். தேர்தலுக்காக முழுமையாக எங்களுடைய சொந்தங்களாக விளங்கிய எங்களுடைய இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்களை இன்றைக்கு பிஜேபியை காண்பித்து, திரு நரேந்திர மோடி அவர்களை காண்பித்து, இன்றைக்கு விரோதிகளைப் போல இந்த தமிழக மக்களை தேர்தலுக்காக, குறிப்பாக தமிழக மக்களை, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் இன்றைக்கு இந்துக்களையும் தமிழர்களையும் இந்த தேர்தல் அரசியலை வச்சு பிரித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர் உச்சம் தொட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு திருமண விழாவிலே, ஒரு இஸ்லாமியருடைய திருமண விழாவிலே சென்று, இன்றைக்கு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார், அன்றைக்கு அவருடைய தந்தை முதலமைச்சர் சென்று ஒரு இந்து மதத்தினுடைய திருமண முறை பற்றி தவறாக பேசுகிறார். ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, அந்த மந்திரத்தில் ஆபாசமான வார்த்தைகள் வருவதாக சொல்கிறார். இந்த குண்டத்தில், நெருப்பு குண்டத்திலேருந்து புகை வரும், கண்ணில் அதை அடிக்கும், மணமக்கள் அழுது கொண்டே திருமணம் செய்துள்ளார் என்று எந்த அளவுக்கு அவருக்கு இஸ்லாமியருடைய வாக்கு மட்டுமே முக்கியம் என்று இருந்தால் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய மனது புண்படும் நடந்திருக்கிறோம். அதுதான் அந்த பிரித்தாளும் அரசியல். அப்போ அதாவது வேற அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பதவிக்காக எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவார்கள், அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கி இந்த பிரித்தாளும் அரசியல். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இன்றைக்கி பிஜேபி காமிச்சு நம்மள்கிட்ட பூச்சாண்டி காட்டுறவர், இன்றைக்கி மோடி அவர்கள் வந்தோன்னா வெள்ளை குடை பிடித்தது அவர் தான். மோடி அவர்களுக்கு கருப்பு புழுன்னு அன்னை காட்டினாங்க, இப்போ வெள்ளை கொடி பிடிச்சாங்க. இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கி இங்கே செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தினாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் படம் சின்னதாக இருக்குது, அதை விட மோடி அவர்களுடைய படத்தை பெருசாக போட்டிருக்கார். ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துடைய விளையாட்டுத்துறை அமைச்சரும் பிரதமரை நேராக சந்தித்து செஸ் ஒலிம்பியாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதா வரலாறே இல்லை. ஆனால் இவர் போய் கூப்பிட்டுட்டு வர, கேட்டால் தமிழ்நாட்டு நலனுக்காக பேசினேங்கிறார். நீட்டை பற்றி கேட்டியாப்பா, இல்லை மறந்துட்டேங்கிறார். ரகசியத்தை கேட்டு அவர்கிட்டயாவது கேட்டு வரவிட, இல்லை ஜஸ்ட் மறந்துட்டேன், அடுத்த தடவை எய்ம்ஸை பற்றி கேட்டியாப்பனா அடடா முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கேட்டிருப்பேங்கிறது. அந்த மாதிரி இவர்களுடைய இந்த பிரித்தாளும் அரசியல் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக ஐயா அவர்கள் பேசினாங்க. இன்னும் நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன தலைப்பு அவர்கள் கொடுத்துருக்காங்கன்னா, இளைஞர்களுடைய எழுச்சி. ஏன்னா சரியாக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இளைஞர் பாசறையுடைய செயலாளருங்கிற முறையிலே இந்த இயக்கத்திற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்கள், எங்காவது இந்த நன்றியை சொல்லணுமே நினைச்சு நாளை நம்மதே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இளைஞர்களுடைய எழுச்சிங்கிறத 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, அதிமுக இன்றைக்கு 54 ஆண்டுகள் நிறைவு செய்த அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிற இந்த வேளையில் நான் பெருமையோடு சொல்லுவேன், இந்த இயக்கம் உருவானதே ஒரு பல்வேறு இளைஞர்களுடைய எழுச்சி போராட்டம் காரணமாக தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திமுகவிலிருந்து கருணாநிதி அவரால் நீக்கப்பட்ட பொழுது ஒரு 7 நாள் தமிழகம் எங்கும் போராட்டம், போர்க்களம். அண்ணா சொன்னாங்க, நாங்கள்லாம் பொதுக்கூட்டங்கள் நடத்தினோம், ஜெயிலில் இருந்தோம்னு சொன்னாங்க. அந்த எழுச்சி என்பது தன்னெழுச்சியாக வந்தது. எம்ஜிஆர் யாரையும் பார்த்து தூண்டி விடலை. எம்ஜிஆர் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு விருப்பப்படலை, வருத்தத்தோடு இருந்தார். ஆனால் இந்த தலைமை விட்டுவிடக்கூடாது, கருணாநிதி விழுந்து தமிழகத்தை மீட்க புரட்சித் தலைவர் தான் சிறந்தவர் என்பதை அன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் செய்த அந்த போராட்டத்தின் வாயிலாகத்தான் 7 நாள் முடிவில் இந்த இயக்கமே உருவானது. அலங்காமுத்தூர் ராமலிங்கம் அவர்கள் அன்றைக்கு அறிவிக்கின்ற பொழுது அந்த 7 நாட்கள் முழுமையாக மாணவர்கள், இளைஞர்கள், வழக்கிற அத்தனை பேரும் 30 வயசு கீழே இருக்கவே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சே ஆகணுங்கிறான். அப்போ எம்ஜிஆர் பார்த்தார், அந்த இளைஞர்களுடைய எழுச்சி கொடுத்த நம்பிக்கையில் தான் அதிமுகவை அறிவிக்கிறார். அப்போ உருவாவதிலே இளைஞர்களுடைய எழுச்சி இருந்தது. அதே போல் இந்த இயக்கம் உருவாகி ஆட்சிக்கு வந்த பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுடைய எழுச்சிக்காக உழைத்தது. அதுதான் அதில் சுவாரஸ்யமாக இருந்தது. இளைஞர் எழுச்சின்னு ஒரு வரியில் கொடுத்தாங்க. நான் கூட யோசித்தேன், எதுக்கு இளைஞர் எழுச்சி? அப்புறம் நான் உட்காந்து யோசிச்சப்போ தான் தெரிஞ்சது, இந்த இயக்கம் உருவானதும் அவர்கள் எழுச்சினால்தான். இந்த இயக்கம் உருவான பிறகும் அவர்களுக்கு எழுச்சியை தந்தது என்பதைத்தான் இங்கே பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு சைதை துரைசாமி அவர்கள் நீங்கள் மறந்துருக்க மாட்டேன், எம்ஜிஆருடைய ஒரு தீவிர பக்தராகவே இன்றைக்கு விளங்கி வருகிறவர் அவர். இன்றைக்கு அவர்களெல்லாம் இந்த இயக்கம் உருவாவதற்கு எவ்வளோ அடித்தரம்னா, அதே போல் உருவான பிறகு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த இயக்கம் இளைஞர்களுக்கு தரும். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது என்ன?
ரெண்டு விஷயம். அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த இயக்கம் அவர்களை கைதூக்கி விடணும், அவர்களை கையில் எடுக்கணும். இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, 1972 கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சி கருணாநிதிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் இன்னைக்கு யார் எதிர்த்து? கருணாநிதி எதிர்த்து. அப்போ கருணாநிதி அவர்கள் இருக்கிற தொகுதி சைதாப்பேட்டை. அந்த சைதாப்பேட்டையினுடைய தொகுதி பொறுப்பாளராக அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் தொகுதி அமைப்பாளர், அதுதான் ரொம்ப முக்கியமான போஸ்ட். இப்போ நம்ம இதில் தொகுதி செயலாளர்னு அம்மா இருந்தப்போ இருந்தது இல்லையா, அந்த மாதிரி தொகுதி அமைப்பாளர். அந்த தொகுதி அமைப்பாளராக கருணாநிதியினுடைய தொகுதிக்கு எதிராக அங்கே செயல்படுறதுக்கு யாரை போடுறாருன்னா, ஒரு 21 வயது இளைஞனை தேர்ந்தெடுக்கிறார். 21 வயது இளைஞன் கட்சி தொடங்கி கருணாநிதி அன்றைய முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எதிராக தொடங்குகிற கட்சிக்கு தொகுதி அமைப்பாளர் 21 வயது இளைஞன். பேர் என்ன? சைதை துரைசாமி. அவரே கூட்டிட்டு வர சொல்றாரு. போய் ஜேபிஆர் அவர்களை விட்டு இந்த தம்பி நல்லா ஆக்டிவாக இருந்தால் அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுக்குறான். பின்னாளிலே ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற பொழுது அந்த இளைஞனை மறந்து விடவில்லை. அதே இளைஞனுக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த முதல் 1977 ஆட்சி அமைக்கின்ற பொழுது அன்றைக்கு உழைத்த அந்த இளைஞன் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், உழைக்கிற இளைஞர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அங்கீகாரம் கிடைக்கிறது என்ற விஷயம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஜனநாயகம் இருக்கணும்ல. இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்தில் அண்ணா அவர்கள் சொன்னாங்க, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி வரைக்கும் இப்போ செட் பண்ணி வச்சுட்டாங்க, வேற யாரும் வர முடியாது அப்படிங்கிறது. ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை. உழைக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்பு. இது எம்ஜிஆர் காலத்தில் மட்டும் இல்லை. இப்போ என்னுடைய தந்தையார் அவர்கள் ஒரு சாதாரண வெள்ளம்பட்டிங்கிற கிராமத்தில் பிறந்தவர், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், வழக்கறிஞர். 1980 அவர் போட்டியிடுகிற பொழுது திண்டுக்கல்லை தாண்டி யாரும் அவருக்கு தெரிஞ்சதில்லை. அங்கே கட்சி பணிகள் செய்தார் என்பவர் நல்ல படித்த இளைஞர் என்பதற்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருது சட்டமன்ற உறுப்பினராக. 84 அதே பணிகளை தீவிரப்படுத்துகிறார். துணை சபாநாயகர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறது. அதுதான் இந்த இயக்கத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் இளைஞர்களுக்கான இந்த வாய்ப்பை நாம் அரசியலில் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக எவ்வளோ ஓட்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் 1.5 கோடி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஓட்டர்ஸ். இப்போ அதிமுக இளைஞர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொன்னால், நாளைக்கு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நம்முடைய ஐயா பழக்கரப்பை அவர்கள் சொல்றது போல எப்படி சுரண்டுவது, ஒரே வருஷத்தில் எப்படி 30,000 கோடி சுரண்டி எங்கே முதலீடு செய்வது என்று குழம்புவதற்காக இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் வருகின்ற பொழுது பெண்கள், ஏழை எளிய மக்கள், வணிகர்கள், இப்படி எல்லா தரப்புக்கும் செய்கிற மாதிரி இளைஞர்களுடைய எண்ணம் என்ன, இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இளைஞர் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு அதிமுகவுக்கு அத்தனை தலைவர்களும் என்றார். இன்னைக்கு எப்படி சைதை துரைசாமி அவர்கள் உதாரணமாக இன்னைக்கு எம்ஜிஆருக்கு சொல்கிறோமோ, இன்றைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். 1987 அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக சாதாரண சிலுவங்காலயத்து கிராமத்தில் பிறந்து கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி விசுவாசமாக இந்த இயக்கத்திற்கு உழைத்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அன்றைக்கு அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு உள்ளது போது வயது 34. இன்றைக்கு அன்றைக்கு தேர்ந்தெடுத்த அந்த இளைஞர் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிற 2 கோடி தொண்டர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை விதையை மக்கள் மனசிலே விதைத்த பெருமை அண்ணன் எடப்பாடியாருக்கு. ஐயா சொன்னாங்களே 4 வருஷத்துல 2 வருஷம் கொரோனா, 2 வருஷம் அதுல இருந்து எப்படி மீள்றதுங்கிறதுல போயிருச்சு. ஆனால் அந்த 4 ஆண்டிலும் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறார். இப்போ இன்னைக்கு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்னு பார்த்தோன்னா ஐயா அவர்கள் சொன்னாங்க, ரொம்ப சின்ன வயசா இருக்கு அப்படின்னா. அதாங்க அதிமுக, ஒண்ணுமே இல்லை. அதுதான் அதிமுக. புரட்சி தலைவி அம்மா அவர் 2016 இந்த பரமசிவங்கிறவ ஏதோ ஒரு மூலையில மருத்துவ அணியினுடைய துணை செயலாளர், திண்டுக்கல் மாவட்ட மருத்துவ அணியினுடைய துணை செயலாளர். என்ன பண்ணியிருக்கார் அவர்? ஒரு 1000 கணக்கில் மருத்துவ முகாம் நடத்துவாருங்க. கடலூர் அங்கே வெள்ளம் வந்துச்சுங்க, இப்போ கஜா புயல் வந்துச்சுங்க, அவர் அங்கேருந்து மருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க மருத்துவமனை சார்பாக உதவி செஞ்சாருங்க. அனைத்து கட்சி கூட்டங்களும் கலந்து கொள்வாருங்க, போராட்டங்களில் கலந்து கொள்வாருங்க. நல்ல ரெக்கார்டு இருக்குங்க, உடனே கூப்பிடுங்க. பூங்குன்றம் அவர்கள் அழைக்கிறார்கள். 2016 நான் கொடைக்கானலிருந்து இறங்கிட்டு இருக்கேன், பூங்குன்றம் ஐயா அழைக்கிறார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாளை காலை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், உடனடியாக வர வேண்டும். நாங்கள் சீட்டை கட்டிட்டு எப்படி இருந்தாலும் கிடைக்குமோ கிடைக்காதோ நாங்கள் போயிட்டோம். மலைக்கு ஒரு சின்ன வேலையாக ஜிஹெச்சில், கொடைக்கானல் ஜிஹெச்சில் ஒரு போஸ்ட்மார்ட்டம், அதுக்காக அங்கே போயிட்டோம். ஆனால் அந்த அழைப்பு வருகின்ற பொழுது புரட்சி தலைவர் அம்மாவை அடுத்த நாள் சந்திக்கிறோம். யாருக்கும் கிடைத்தராத வாய்ப்பு, வெற்றி பெறுவீர்கள் நிச்சயமாக. ஆனால் மக்கள் பணியிலே தொய்வில்லாது செய்ய வேண்டும். ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கிடைத்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். படித்தவர் மட்டுமல்ல, நீங்கள் டாக்டர், மக்கள் வைத்தியத்தை அவருடைய வியாதியை போக்குறீர்கள். அதே போல் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் அவருடைய குறைகளையும் போக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 1 வருஷத்தில் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் அம்மா வழியிலே வந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மாநிலத்தினுடைய இளைஞர் இளம்பெண் பாசறையினுடைய செயலாளராக கொரோனாவில் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், மதுரை அப்பல்லோவில். அப்போ அறிவிப்பு வருது, சட்டமன்றத்திலே செயல்பாடுகளை பார்க்கிறார், தொகுதியில் எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த வாய்ப்பை அன்றைக்கு ஏற்படுத்தி தருகிறார்கள். இந்த இயக்கத்திற்காக உண்மையாக உழைப்பவர்கள், விசுவாசமாக உழைப்பவர்களுக்கு என்றைக்குமே உயர்வு இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக எங்களை எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார். ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமை ஏற்று இந்த இயக்கத்திற்கு வந்தார். குறைந்த காலம்தான், ஆனால் அவருடைய அழுத்தமான உணர்வுபூர்வமான கருத்துக்களை இன்றைக்கு பொதுவெளியிலே பதிவிடுகிறார்கள். முழுமையாக தன்னை இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து இன்றைக்கு ஊடகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை புரிந்து கொள்வதற்கு உதவியாக அவர் பணியாற்றினுடைய விளைவு ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய செயலையும் உணர்வையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிற நம்முடைய உணர்வாக இருக்கிற நமது அம்மா நாளிதழினுடைய ஆசிரியராக ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் சொன்னால் எவ்வளவு நம்பிக்கை அவர் மீது வைத்திருப்பார். ஒரு பணி செய்த காலம் குறைவு, ஆனால் அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கிற தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எழுச்சியோடு இங்கே இளைஞர்கள் வருகிறார்கள். அதற்கு காரணம் இந்த இயக்கத்திலே பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே எந்த போட்டியும் இல்லாமல் ஒரு ஜனநாயகம் இருக்கு. யார் உழைச்சாலும் நாங்கள் மேலே தூக்குவோம், எல்லாருக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். ராஜலட்சுமின்னு சொல்லி பாசறை, என்னுடைய பாசறை மாதிரி சங்கரன் கோயிலில் ஒரு வார்டினுடைய பாசறை துணைத் தலைவர் ராஜலட்சுமி அவர்கள், பாசறையினுடைய துணைத் தலைவர். சங்கரன் கோயிலில் வார்டுன்னா அதுக்கும் கீழே. அந்த அம்மா 8 வருஷம் பாசறை இதனுடைய செயலாளராக இருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போடுறாங்க 8 ஆண்டுகளுக்கு முன்பு. 2016 அதே ராஜலட்சுமி என்ற சகோதரி, ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த சகோதரி, அம்மாவினுடைய கேபினெட்டில் மினிஸ்டர். நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதுங்களா? 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில், ஆதி திராவிடர் சமுதாயத்தில் பிறந்து கடினமாக உழைத்து இன்றைக்கு அரசியல் செய்கிற அந்த சகோதரிக்கு ஒரு அங்கீகாரம் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் கிடைக்குன்னு சொன்னால் அதுதான் ஒரு ஜனநாயகம். அப்போ அந்த வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக இந்த இயக்கத்திலே கிடைக்கிறது என்ற விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த இளைஞர்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தவறான தலைமையை தேர்ந்தெடுத்து ஓடிட்டு இருக்காங்க. இளைஞர்களுடைய எழுச்சி என்பது இன்றைக்கி வீணாயிருமோங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். இன்றைக்கி நாம் தமிழர் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடமாக இளைஞர்களை அவர்கள் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள், பேச்சின் மூலமாக இருக்கிறார். நாம் எப்போவுமே ஆக்ஷன், அதிமுகனா ஆக்ஷன், அப்போ தானே. ஏன்னா இப்போ பேசியே பலரை கவருகிறார்கள், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலம் அவர்களை நம்பி பயணித்த இளைஞர்கள் என்ன இருக்காங்க, அவர்களுடைய நம்பிக்கை என்ன இருக்கிறது, டோட்டலாக வீண் போயிடுச்சு இல்லையா? இப்போ 234 கடன்காரனை வருஷம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் உருவாக்குறது தான் நாம் தமிழர் சீமானவருடைய வேலை. நீங்கள் தவறாக நினைத்துக்கூடாது, ஏன்னா உண்மையிலே அதான் நடக்குது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் 234 கடன்காரர்கள். ஆனால் அவர் நல்லா தான் இருக்கார். அது என்ன அதனுடைய சூட்சமம் எனக்கு தெரியல. அப்போ இந்த இளைஞர்கள் வாக்களிக்கிறான் 4%, 8%, இப்போ 10% ஆகி கட்சி அங்கீகாரங்கள். நான் பொறாமைப்படவில்லை, குறை கூறவில்லை. ஆனால் அவரை நம்பி போன இளைஞர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்காங்க? அதிமுகவை நம்பி வந்த இளைஞர்களுக்கு அரசியலில் பதவி மட்டும் கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்ல வரல, பின்னாடி அதுக்கு வர்றேன். உழைத்த பதவி பெற்ற இளைஞர்கள் இங்கே இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த இயக்கம் என்ன செய்தது என்பதை, எப்படி இந்த இளைஞர்களை வாழ்விலை எழுச்சி பெற செய்தது என்பதை நான் பின்னாடி சொல்ல வர்றேன். இப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி புதிதாக நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, போகிறாங்க, வெல் அண்ட் குட். நம்ம யாரையும் போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஜனநாயக நாட்டில். என்ன காரணத்துக்காக போகிறான்னு கேட்டால், ஒரு மாற்றம் வேணுங்க, ஒரு சேஞ்சுக்காக போடுறேங்க. ஐயா, உன் வாழ்க்கையில் சேஞ்சு கொண்டு வந்ததே அதிமுக தான். உன்னை படிக்க வச்சது அதிமுக, உன்னை ஸ்கூலுக்கு ஃப்ரீயாக பஸ் பாஸ் கொடுத்து பஸ்ஸில் போக வச்சு அதிமுக, உனக்கு லேப்டாப் கொடுத்தது அதிமுக, செருப்பு கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சத்துணவு கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், காலேஜ் கட்டினது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மெடிக்கல் காலேஜில் நீ போய் படிக்கிறதுக்கு 7.5 கொடுத்தது எடப்பாடி. இப்படி உனக்கு தேவையான அத்தனையும் அதிமுக செஞ்சுருக்குது. ஆனால் நீ மாற்றம் வேணும்னு சொல்லி போகிற, மாற்றம் வேண்டும் என்று இன்னைக்கு பலர் பின்னால் ஏமாற்றம் அடைந்து போய்கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். அப்போ அதையெல்லாம் நம்ம புரிய வைக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக ஏற்படுது. ஏன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் எதுக்குப்பா மாற்றி போகிறேன்னா அவனுக்கு காரணம் தெரியல. எங்கள் ஊரில் ஒருத்தன்ட்ட கேட்டேன், என்னடா தம்பி, அண்ணே அவருக்கு தானே, தலைவனுக்கு தானே அப்படின்னு. ஏன்ப்பா ஒரு மாற்றம் அப்படின்னு. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு 4 வழிச்சாலை இருக்குது, அது யார் போட்டதுப்பா? அது நீங்கள் எம்எல்ஏ இருக்கப்போ போட்டதுன்னு எடப்பாடியார் சொல்லி போட்டது. ஓ சரி. இப்போ காலேஜ் படிச்சேப்பா, அது யார்? அது அம்மா காலத்தில் நம்ம தொகுதி காலேஜ், அது ஆமாண்ணே, அது நம்ம காலேஜ் ஏடிஎம்கே பீரியடில் கொண்டு வந்தது. போறியாப்பா பஸ்ஸு, அது எப்பப்பா விட்டாங்க அப்படின்னு. அண்ணே நீங்கள் எம்எல்ஏ கடைசி வருஷம் நீங்கள் தானே நம்ம ஊருக்கு பஸ்ஸு விட்டீங்க. எல்லாம் நாங்கள் தான்டா பண்ணோம். மாற்றம் இப்போ எதுக்குடா உனக்கு வேணும்? என்னடா அநியாயமாக இருக்கு ஐயா. இந்த சமுதாயம் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் சொன்னது போல் மொத்தமாக கரப்ட் ஆகி கிடக்குது.
இந்த கரப்டான சமுதாயத்துக்குள்ள தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கரப்டான சமுதாயத்துக்குள்ள தான் எடப்பாடியார் போன்று, அம்மா போன்று, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் போன்று நல்லவர்கள் வந்து உங்களுக்கு தேவையான நல்லவற்றை செஞ்சு வாழ்க்கையில் உங்களை தூக்கி விடுறாங்க. அதை தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இளைஞர்களுடைய கல்வி அண்ணா அவர்கள் சொன்னாங்க, காலேஜ் மட்டும் சொன்னாங்க, உயர்கல்வியில் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பீத்தி கொண்டிருக்கிறார். இளைஞர்கள் நிறைய எங்கள் இதில் தான் உயர்கல்விக்கு போகிறாங்க. எவ்வளோ போனாங்க? சரி 52.5%. சரி அதுக்கு முன்னாடி 52 வரைக்கும் யார் கொண்டு வந்தா? அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. நாங்கள் சொல்கிறோம், எடப்பாடியார் ஆட்சி முடியும் போது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52. நீ இப்போ வந்ததுக்கப்புறம் 0.5 ஏற்றிட்டு மொத்த உயர்கல்வித்துறையை நான் தான் காப்பாற்றினேங்கிறேன். அண்ணன் சொன்னாங்களே உயர்கல்வி, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. தமிழ்நாட்டில் இருக்கிற 80% பல்கலைக்கழகங்கள் அதிமுக இளைஞர்கள் படிக்கிறதுக்காக கொண்டு வந்தது. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, மதர் தெரசா யூனிவர்சிட்டி, தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில், இப்படி எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கோ அத்தனையும் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. இன்ஜினியரிங் காலேஜ், தனியார் இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக வந்தது எம்ஜிஆர்னால. கர்நாடகாவில் இருக்க மாதிரி போய் இங்கே ஆரம்பித்தார். யார் வேணாலும் ஆரம்பி, 50% மட்டும் எனக்கு கொடுத்துரு, நான் ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும். அப்போ உயர்கல்விக்கான கட்டமைப்பை உருவாக்கியது அதிமுக. சத்துணவு போட்டார்னா சாப்பிட்றதுக்காக இல்லை, அப்போயாவது ஸ்கூலுக்கு வருவான். புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 14 வகையான பொருட்கள் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா பிள்ளையை பாதியில் படிக்காமல் நிறுத்தக்கூடாது. பெண்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறான் 16 வயசில். அப்போ அது எப்படி தடுக்கிறது? படிக்க வச்சேன்னா தாலிக்கு தங்கம் தருவேன், படிக்க வச்சேன்னா 25,000 பணம் தருவேன், நீ காலேஜ் வரைக்கும் அனுப்பிச்சேன்னா கல்யாணத்தப்போ 50,000 தர்றேன், அரை பவுன் தர்றேன். எடப்பாடியார் வந்தார், அரை பவுன் என்னங்க கொசுரு, 1 பவுன் வாங்கிக்கிங்க. இப்போ வேற புதுசாக சொல்லிட்டார், சேலை, பட்டு சேலை, பட்டு வேஷ்டி 1 லட்ச ரூபா ஆயிடுச்சேன்னு பயப்படாதீங்க, கண்டிப்பாக 1 பவுன் தான் இப்போ எழுச்சி பயணத்தில் சொல்லியிருக்காரு. ஆக ஒருத்தனை படிக்க தூண்டுற இயக்கமாக அதிமுக இருக்கிறது. அப்போ கல்வி கொடுக்குற ஒரு இளைஞனுக்கு என்ன தேவை? அடிப்படையாக ஒரு இளைஞனுக்கு என்ன தேவைங்க? கல்வி வேணும். அந்த கல்வியை யார் கொடுத்தா? அதிமுக. ஒன்றும் இல்லை, எடப்பாடியார் இந்த இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சார்பாக காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க 2. சேகர் பாபு எங்கள் இதில் கூட்டுறவுத்துறையில் பெரியசாமன் அவர்கள் அவங்க பகுதியில் ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம வந்து என்னப்பா இந்த மக்கள் சாமிக்கு போகிற காசு எடுத்து இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்களே, நீங்கள் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு கேட்டோன்னா எடப்பாடியார் வந்து கல்விக்கு எதிரானவர், அவர் கல்லூரி உயர்கல்விக்கு எதிரானவர், இளைஞர்களுடைய படிப்பை கெடுக்கிறாருன்னு ஆரம்பிச்சிட்டான். அண்ணன் ஒன்றுமே சொல்ல, தம்பி நீ என் மேலெல்லாம் இப்படி நீ சேட்டவாரி இறைக்க முடியாது. என்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரே வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். புரட்சித் தலைவர் அம்மாவும் நானும் சேர்ந்து 17 மருத்துவக் கல்லூரி 10 வருஷத்தில் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 72 கலைக்கல்லூரிகளை அதிமுக உருவாக்கி இருக்கிறது. அதில் 40 கலைக்கல்லூரியினுடைய கட்டணம் 40,000 ரூபாயாக இருந்தது. அந்த எடப்பாடியாருடைய ஒரே கையெழுத்தில் அதெல்லாம் அரசு கலைக்கல்லூரியாக, உறுப்பு கல்லூரியாக இருந்த 41 அரசு கலைக்கல்லூரியாக ஒரே கையெழுத்தில் மாற்றி ஃபீஸ் 40,000 வெறும் 1,500 ரூபாயாக மாறுது. இதெல்லாம் எடப்பாடியாருடைய சாதனை. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? இந்த அறநிலையத்துறை சார்பாக ஆரம்பிச்சதை தடுத்துட்டார். இந்த அறநிலையத்துறை சார்பாக நீ அரசு கலைக்கல்லூரி ஆரம்பிச்சிருந்தா நாங்கள் ஏன் பேசுகிறோம்? நீ ஆரம்பித்தது அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரி. அப்போ ஃபீஸ் எவ்வளோ ஆங்க? அதே 40,000 ரூபா. எடுக்கிறது சாமி காசு. எடுத்து நீ அரசு கலைக்கல்லூரி கட்டினேன்னா ஃபீஸ் குறையும், மாணவர்களுக்கு நான் உன்னை ஒன்றும் சொல்ல முடியாது. நீ 30,000 ரூபா ஃபீஸ் வச்சேன்னா அப்புறம் எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அப்போ நூதனமான திருட்டு, நூதனமான விளம்பரங்கள்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த எடப்பாடியார் என்கிற ஆளுமையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கொரோனா நேரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர் செய்த சாதனைகளை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ஆளுமை அடுத்த தலைமுறைக்கு தெரியுதா தெரியலையா? 25 வயசு கீழே இருக்க எல்லாத்துக்கும் புரியுதானே எங்களுக்கு தெரியல. சார் கிவன் டைம் இந்தியாவில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்தணும்னு கேட்டால் அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர், கிராமத்துலேருந்து வந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவர் எப்படி பண்ணுறாரு அது மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு வரியில் முடிக்கிறார். இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் அதிக முதலீட்டை ஈர்த்தது யார்? இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்ய எடப்பாடியார். அவருக்கு விருது கொடுக்குறாங்க. அந்த கொரோனா காலத்தில் மட்டும் அதிக முதலீடு யார் ஈர்த்தா? அதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி மத்திய அரசு எடுத்து கொடுத்தா அதில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருகிறார். இப்படி இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்யும். இளைஞர் டாக்டர் போன அண்ணன் சொன்னாங்க 7.5, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆனால் அதில் இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு பையன் படிக்கணும் டாக்டரா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து, அவன் போகணும்னு மட்டும் நினைக்கல. 7.5 கொடுத்தா அவன் டாக்டர் ஆயிடலாம், ஆனால் அதுக்கு ஃபீஸ் கட்டணுமே. அந்த ஃபீஸை யார் கட்டுறது? அதுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்டு 10 கோடி உருவாக்கி அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டில் இவனோட ஃபீஸை பூரா நானே கட்டிடுறேன், புக்கு நானே வாங்கி கொடுத்துட்றேன். அப்போ அந்த 5 வருஷம் அவன் சிரமம் இல்லாமல் படிக்கணும். இப்பொழுதும் அடித்து சொல்கிறேன், அதிமுக காரன் ஒரிஜினல் எம்ஜிஆரினுடைய பக்தர்கள், அம்மாவினுடைய விசுவாசிகளுக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் வரும். அதனால் தான் எடப்பாடியாருக்கு வந்தது. இது அதிமுக திமுக காரனுக்கு வருமா? சத்தியமாக வராது. உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி ஊர் பூரா போஸ்ட் அடித்து விளம்பரம் பண்ணிக்கும், அதுக்கு மக்கள் வரிப்பணத்தை வேணா வீணடிப்பானே தவிர மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிச்சயமாக செய்ய மாட்டோம். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த இளைஞர்கள் மேம்படுவதற்கான திட்டங்களை தந்த இயக்கத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சாதாரணமாக மாற்ற வேணுங்கிற ஒரு வரியில் முடிச்சிடக்கூடாது. நீங்கள் படிச்சுட்டு எங்கே போவீங்க? இளைஞர்கள்
வேலைக்கு போகணும். உங்கள் வேலைக்கு அவரவர் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு வேணுமே, அந்த இடஒதுக்கீட்டை யார் கொண்டு வந்தது? புரட்சியாளர் எம்ஜிஆர் இல்லையா? பேக்வேர்டில் 50%. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஒரே கையெழுத்திலே 19% இடஒதுக்கீட்டை அதிகரிக்கிற அத்தனை பிசி பேக்வேர்டு கிளாஸுக்கும் இன்னைக்கு 50% எங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்கிறான். அந்த 50%யும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் 50 கிடையாது. ப்ளஸ் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் சேர்த்தா 69% இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டிலும் இருந்திருக்காது. கருணாநிதி கொஞ்ச நாள் முதலமைச்சர் வந்து அது இருந்திருக்காது. ஏன்னா அன்றைக்கு மண்டல் கமிஷன் சொன்னாங்க 50% தாண்டக்கூடாதுங்க, நீங்கள் 69 வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உடனே கருணாநிதி என்ன சொல்ல, ஆமாங்க குறைங்கன்னு சொன்னார். ஆனால் அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த 69க்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு, கான்ஸ்டியூஷனல் செக்யூரிட்டி. 69ங்கிறது இனி எத்தனை காலம் வந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டாலும் அதை உடைக்க முடியாது, தடுக்க முடியாது என்று கான்ஸ்டியூஷனில் அந்த அமைப்பில் ஷெட்யூல் 7ல் போய் மாற்றிட்டு வந்தாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிந்துக்கணுமா இல்லை வேண்டாமா? உங்களுக்கான படிப்பை கொடுக்குறோம், உயர்கல்வியை கொடுக்குறோம், உங்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுக்குறோம், உங்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்குறோம் வேலைவாய்ப்பில். இன்னொன்று படிப்பு போடுச்சுன்னா படிக்கிறவனுக்கு மட்டும் செய்கிறீங்களேங்க, எங்களை மாதிரி படிக்காமல் விளையாடுறவங்களுக்கு என்ன செய்வீங்க? அங்கேயும் எடப்பாடியார் வந்துடுறார். விளையாட்டு வீரர்களுக்கு போய் இப்படி விழாவில் போய் பங்கெடுக்கிறார். எல்லா விளையாட்டு வீரர்களும் ஒரே விசில் சத்தம், என்னன்னு ஒன்றும் புரியல. அவர்களுடைய ஆர்ப்பரிப்பில் மகிழ்ச்சியில் என்ன சொல்கிறார், விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அரசு வேலையில் 3% இடஒதுக்கீடு தருகிறேன்னு அங்கேயே அறிவிக்கிறார். சட்டமன்றத்தில் இல்லை, அந்த விழாவிலேயே அறிவிச்சுட்டு வருகிறார். எம்ஜிஆர் எப்படின்னா இதை விட ஒருபடி மேலே. ஐயா படித்தவங்களுக்கு வேலை கொடுத்து இந்த பெயிலா போராளெல்லாம் அப்படியே டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாங்க. ஐயா உங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா 10வது வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க, அப்புறம் படிக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு ரிப்போர்ட் வருது. எவ்வளோ பேர்ப்பா போகிறாங்க மேல் படிப்புக்கு? ஐயா 80,000 பேர் தான் போகிறாங்க. ஏன் கேட்குறாரு? அண்ணன் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளை வரவழைச்சு சத்தம் இல்லாமல் கேட்குறாரு. அப்போ சொல்கிறான், சார் பியூசி காலேஜ் கம்மியாக இருக்குது சார், 10th வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, பியூசி காலேஜ் இல்லை, இளைஞர்கள் படிக்க முடியல சார், பியூசி காலேஜில் போய் பண்ண முடியல. அப்போ 10th ட்ராப் ஆகிறான். பியூசிக்கு 80,000 பேர் தான் போகிறான் தமிழ்நாட்டில் இருந்து. பார்த்தார் முதலமைச்சர், எதுக்கு இது பியூசி? அதே 10வது ஸ்கூலில் 2 கட்டடத்தை சேர்த்துக்கிட்டு அங்கேயே +1 +2 கொண்டு வா, அங்கேயே கல்வியை முடிச்சுட்டு போங்கிறார். எத்தனை பேர் எழுதுனா +2 எக்ஸாம் அடுத்த தடவை? 19 லட்சம் பேர் எழுதுறான். அந்த ஒரே ஆண்டில் 19 லட்சம் பேர் எழுதுறான். அதுதான் புரட்சிங்க. அப்போ பியூசி வேணாங்கிற ஒரு முடிவு எடுக்கணுங்கிறது எதற்காக? இந்த பிள்ளைங்க ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. ஐயா அதுவும் இல்லையா 10th ஃபெயில் ஆயிடுறேன் ஐயா, என்னதான் பண்ணுறது? ஐடிஐ இருக்குல்ல, எல்லா ஐடிஐக்கும் போங்க. யாரெல்லாம் 10th ஃபெயிலோ அவன் பூரா வெல்டர் ஃபிட்டர்னு 2 கோர்ஸ் அவனுக்கு மட்டும். நீங்கள் சத்தியமாக நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் புரட்சி தலைவருடைய நுணுக்கமான புரட்சிகள். சார் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனாலும் நீ படிக்கணும், ஆனாலும் நீ சம்பாதிக்கணும், நீ வேலை பார்க்கணும். என்ன கோர்ஸ் சார்? ஃபெயில் ஆனவனுக்கு ஐடிஐயில் ஒரு கோர்ஸுங்க சார், வெல்டர் ஃபிட்டர், வெளிநாட்டுக்கு போகலாம் சார் இன்னைக்கு. இது புரட்சி தலைவி. புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. நீட்ஸ் திட்டங்கிற ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு கடன். அதில் 35 லட்சத்தை அதிமுக கட்டிடும், அரசு, அம்மாவோட அரசு கட்டும். எஸ்சியாக இருந்தால், பிசியாக இருந்தால் 25 லட்சத்தை நான் கட்டிடுறேன், மீதியை மட்டும் நீ கட்டு. ஒரு இளைஞன் வேலை தேடுறவனை வேலை கொடுக்குறவனா மாற்றுறாங்க, ஆண்டர்பிரனராக மாற்றுறாங்க. அப்படி ஒரு ஸ்கீம் கொடுக்குறோம். இதெல்லாம் யார் இனி இப்போ இருக்கிற நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து கொடுப்பாரா? இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்க வந்து இதை சிந்திக்க முடியுமா? ஒரு அசாதாரண சூழ்நிலையே தாங்குவாங்களா அவங்க? எத்த பெரிய கொரோனாவை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் விடுப்புடன் கூடிய சம்பளம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கொரோனா நேரத்தில் அத்தனை அரசு ஊழியர்களையும் தன்னுடைய கையில் வச்சிருந்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அம்மா உணவகத்தின் மூலமும் 7 லட்சம் பேர் சாப்பிட்ருக்கான். அந்த 1 மாத கொரோனா நேரத்தில் அம்மா உணவகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பூரா அரிசி ஜாமான்லாம் வாங்கி போட்டு, காய்கறி வாங்கி போட்டு 7 லட்சம் பேர் சாப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் என்ன சாதனை! இந்த ஆளுமையை நம்ம கீழே கொண்டு போகணும். இங்கே பெண்கள் இருக்காங்க, வேலைக்கு போகணும், அவங்களும் இளம் பெண்கள். இளைஞர்கள் எழுச்சினா இளம் பெண்களுடைய எழுச்சியை பார்க்கணும். இன்னைக்கு இளம் பெண்களுடைய எழுச்சி என்ன? இன்னைக்கு வேலைக்கு போகணும், ஸ்கூட்டி கொடுக்கணும். 25,000 ரூபாய் மானிய விலையில் ஒரு ஸ்கூட்டி கொடுக்கணும். யாராவது வாங்கி கொடுப்பாங்களா? வீட்டுக்கார்ட்டையோ அண்ணன்ட்டையோ போய் கேட்டால் அடிதான் விழுகும். பொறுமையாரு, நானே ரொம்ப சிரமத்தில் இருக்கேன்மா. அப்படியே ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து போனாலும் பாதுகாப்பு இருக்கா பெண்களுக்கு? இருக்காது. அப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு ஸ்கூட்டி 25,000 ரூபாய் மானியத்தில். பட் சேஃப்டி, விமன் சேஃப்டி இம்பார்ட்டன்ட். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு பிள்ளை படிக்க போனால் விமன் சேஃப்டி இம்பார்ட்டன்ட். அப்போ பிங்க் பேட்ரோல், பெண்கள் காவல் நிலையம், இதில் காவலன்னு ஒரு ஆப் வேறு. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ காவலன் ஆப்புன்னு ஒன்று இருந்ததே மறைச்சிட்டார் ஸ்டாலின் அவர்கள். புதுசாக பேஜை மட்டும் மாற்றி வேறு பேர் வச்சு இப்போ ஒப்பேத்திட்டு இருக்காரு. உங்கள் காவலன் என்னமோ மாற்றி வச்சு, ஆனால் கொண்டு வந்து தான் எடப்பாடியார் அவர் காவலன்கிற ஆப்பை வச்சு காலேஜ் பிள்ளைகள் எல்லாரும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. எஸ்ஓஎஸ்ங்கிற பட்டனை அமுத்துனீங்கன்னா போதும், வேலை முடிஞ்சது. நீங்கள் இருக்கிற இடத்துல SOS அமுத்திட்டு கேமராவை 2 தடவை இப்படி ஆட்டினீங்கன்னா கேமரா ஓப்பன் அப் ஆயிரும். யார் உங்களை தவறாக நடந்து விட அவர்களுடைய ஃபோட்டோ வீடியோவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். இவ்வளவு பெரிய சாதனைகளை சத்தமில்லாமல் செய்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை
நாம் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் 2 சுருக்கமான விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இளைஞர்களுடைய எழுச்சி என்பது இன்றைக்கு நம்ம நாட்டுக்கு தேவை. இளைஞர்களுடைய சிந்தனை, ஒவ்வொரு அரசியல் சூழ்நிலைகளும் மாறும், கட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். ஆனால் இளைஞர்கள் பிரதிநிதித்துவம் இருந்தால் மட்டும்தான் அவருடைய தேவை என்னங்கிறது தெரியும். இன்றைக்கி ஒரு பெரியவர்கிட்ட போய் ஐயா எம்எல்ஏ உங்களுக்கு என்ன நான் செய்யணும்னா, எனக்கு ஒரு நாடக மேடை கட்டி கொடுங்க, ஒரு டேங்க் கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு இளைஞன் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தால், ஐயா எனக்கு வைஃபை வச்சுருங்க, எங்கள் ஊரில் வைஃபை இல்லை, ஒன்று நீங்கள் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் பசங்கள்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ த ரெக்குயர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த யங்ஸ்டரை புரிந்து கொள்வதற்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்குற இயக்கத்தை தேர்ந்தெடுக்கணும். அதிமுக நான் சொன்னேன், இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் வாழும் உதாரணமாக இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் வந்தால் இளைஞனுக்கு செய்யணும், படிப்பு, வேலைவாய்ப்பு, அவனுடைய செக்யூரிட்டி, பெண்களுடைய சேஃப்டி. இன்றைக்கி ஸ்டாலினுடைய அரசியல் சேஃப்டி இருக்கா நீங்கள் சொல்லுங்கள்? போலீஸ்காரங்க இடுப்புவே கிள்றாங்க. கனிமொழி அவர்கள் நிகழ்ச்சியில் பெண் காவலருடைய இடுப்பு கிள்ளப்படுகிறது, யாரும் கேட்பார் கிடையாது. திருச்சி சிவா அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே புகுந்து அவங்க சண்டையை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு அடிச்சுக்கிறாங்க. யார் கை உடையுது? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க பெண் இன்ஸ்பெக்டர் கை உடையுது. அம்மா ஆட்சியில் பெருமையோடு சொன்ன ஒவ்வொரு 6வது இன்ஸ்பெக்டரும் பெண் என்றால் அதற்கு காரணம் புரட்சி தலைவர். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண் இன்ஸ்பெக்டர் வரிசையாக நிற்க வச்சு 6வது இன்ஸ்பெக்டர் பெண். பெண்கள் கமாண்டா கொண்டு வந்து நாங்கள் பிங்க் பேட்ரோல் நாங்கள் கொண்டு வந்தோன்னு பாராட்டினா இவங்க என்ன பாராட்டுறாங்க? பெண்கள் போலீஸருடைய இடுப்பு கைகளை உடைப்பதிலே நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட், திமுக காரனை விட்டு உடப்போங்கிறோம். ஆக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு வர இருக்கிற காலகட்டத்தில் அரசியலினுடைய தேவை, அதிமுகவினுடைய தேவை இளைஞர்கள் புரிந்து கொண்டு வரும் காலங்களில் நான் எடப்பாடியார் என்ற மிகப்பெரிய ஆளுமையை ஆதரித்து மீண்டும் இன்னைக்கு தாலிக்கு தங்கம் திருப்பி வரும்னு இருக்கார், அம்மா மினி கிளினிக் திருப்பி வரும்னு இருக்கார், லேப்டாப் திருப்பி வரும்னு இருக்கார். அவருடைய அந்த உண்மையான வாக்குகளை எல்லாம் நாம் நம்பி இளைய தலைமையினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வர வேண்டும். 50 ஆண்டு பொன்விழா கண்ட இந்த இயக்கம் இன்னும் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே பீடு நடை போடுவதற்கு நாம் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.